அன்பர்களுக்கு வணக்கம். எங்கே வந்திருக்கிறேன்னு தெரியுங்களா? ஆக்சுவலாக போன வருஷமே உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். அந்தியூர் தேர் திருவிழா கிட்டத்தட்ட சவுத் இந்தியா இந்தியாவிலேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை. நம்ம இப்போ குதிரை சந்தைக்கு வந்திருக்கிறோம். அடுத்து மாட்டு சந்தை, நிறைய விளையாட்டுக்கள், நிறையா அதுக்கு பேர் என்னம்மா ராட்னதூரி ஆகிட்டு, அப்புறம் அந்த மரண கிணறாகிட்டு, இப்போ நிறைய விஷயங்கள். அதுபோக நாய்க்குட்டிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நாய்க்குட்டி இங்கெல்லாம் இருக்குது. மோசு நாய்க்குட்டி இருக்குது இருங்க, அதையும் காமிச்சு வர்றேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் குதிரையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ, எந்திரிங்க வாங்க, எங்கே வருங்க அப்படி கையில் அண்ணா வாங்க. சூப்பர், பயங்கரமாக விளையாடுதுங்க. ஆனால் இந்த நாய்க்குட்டியில் 40,000 50,000க்கு மேலே வருமாட்டு இருக்குது. இல்லை அவங்க விற்கிற கொண்டு வந்திருக்காங்க, எல்லாம் சேல்ஸு. இந்த மாதிரி ஒவ்வொரு குதிரையும் அவ்வளோ சூப்பராக நிற்கிது. இப்போ தான் நான் அந்த குதிரையை பற்றி நான் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட பேசியிருந்தேன். நான் உங்களுக்கு செமையாக இருக்குது அந்த குதிரை பார்க்குறக்கு உங்களுக்கு. அது போக இங்கே குதிரைகள் இருக்கிறது, மாடுகள் இருக்கிறது, ஒவ்வொரு விஷயம் நான் உங்களுக்கு போகும்போது அப்படியே நான் காமிக்கிறேன். அதுபோக குதிரையில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. குதிரை டான்ஸ் ஆடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்களும் ஃபாலோ, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. நீங்கள் எந்த ஊருங்க? கவனமலை தானா? கவனமலையம். சூப்பர், அருமை. நிறையா பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய டீம் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் எப்படியே பார்த்துட்டு உங்களை காமிக்கிறேன். குறிப்பாக நான் போன வருஷம் அவன் மச்சான் வேறு அவங்க மச்சான் வந்துட்டு இருக்கிறாருங்க அங்கே. ரைட், ஓகே. எல்லாருமே வெரியன். ஐயோ, பிஎம்ஓ வெரியன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். அப்போ நிறைய மச்சா ரைட், ஒரே ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துடுறேங்க. ரைட், சூப்பர். அதுக்கப்புறம் அந்தியூர் சந்தைங்க தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான பெரிய சந்தை. இந்தியாவிலேன்னு கூட சொல்லலாம், தமிழ்நாடுங்களா அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய சந்தைங்களாமா. கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு பக்கம் போட்டிருப்பாங்க. இப்போ தான் என்ட்ரன்ஸ் நாங்கள் உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா எத்தனை மக்கள் வருங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பூரா தலைகள் தான். அதுபோல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ் தண்ணி பூரா கடைகள் தான் இருக்குது. கடையில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த உள்ளே வந்தோடனே இந்த போண்டா பச்சி கடைகள், அதுக்கப்புறம் இந்த டெல்லி அப்பளம், இங்கே பாருங்க சாமி புட்ஸ் அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் பூராமே இந்த ராட்டின தூரியில் இருக்குது பாருங்க. அதுதான் இந்த குழந்தைங்க பொடுசுக இவங்கெல்லாம் அத்தனை சந்தோஷம். எல்லா பொடுசுகளுமே அதுவும் உள்ளே வந்திருந்து நிறைய டீம் வந்திருக்கிறாங்க, நம்மளை பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அந்தியூர் சந்தைக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்தியூர்கிட்ட நிறைய டீம் வந்துருக்காங்க. கோபி எல்லாருமே பார்த்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கரெக்டாக ஒரு வாரம் நடக்குதுங்க. இப்போ நம்ம போனது விசாலக்கிழமை அன்னைக்கு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இப்போ ஏற்பட்ட சந்தையெல்லாம் போய் மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள்லாம் மாறிங்க. இந்த மாதிரி சந்தை இதுகளே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த அந்தியூர் சந்தைங்கிறது இத்தனை வருஷ காலமாக இன்றைக்கு வரைக்கும் ஒரு மறக்காமல் அழியாத பொக்கிஷமாக இருக்குது. நான் போன வருஷம் போய் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேனுங்க. இப்போ இந்த வருஷம் போயிட்டு இப்போ தான் 2வது வருஷம் நானே போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஐயோ காரு அழகழகாக கார் இருக்குது. நம்ம இடத்தை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் பலூனு பிபி ஊதுறது இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது தானுங்க நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு நம்ம ஊர் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே வருது. இதுதான் இந்த ஹார்ஸ் வேன் அப்படின்னு போட்டிருக்காங்க, இந்த குதிரை ஏற்றிட்டு போகிற வேனு. ஆனால் குதிரைன்னா இந்த தடவை அளவில்லாமல் எக்கச்சக்கமாக வந்துருக்குதுங்களாம்மா. அதை நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். எக்கச்சக்கமான குதிரை. ஆனால் வெயிலுங்க, உங்கூட்டு வெயில் எங்கூட்டு வெயிலெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக 2 நாளும் மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குதுங்க. திங்களும் செவ்வாயுமே. புதன்கிழமை கொஞ்சம் கம்மினாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமையெல்லாம் அரளவு மலைக்கு மேலே இருக்குங்களாமா. நல்ல மழை வேணுங்காட்டி வெயில் போட்டு வாட்டி எடுக்குதுங்க. பயங்கரமான வெயிலுங்க. சும்மா சட்டையும் நனைஞ்சு போச்சு எனக்கு. அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் இந்த வெயிலில். கரெக்டாக ஒரு 3 மணிங்களா, அப்போ தான் வெயில் நல்லா சுருன்னு அடிக்குது. அந்த வெயில் நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த பக்கம் பூரம் கடைக, லெஃப்ட் சைடும் கடைக, ரைட் சைடும் கடைக. இது இந்த பானிபூரி கடைக. அதே என்ன சுட சில்லி சுண்டெல்லாம் இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜேசிபி நிற்கிது, புல் ஜேசிபி. இந்த பக்கம் கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடைகளாக பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம்.
நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேனுங்க. இல்லைன்னா சில இடத்துல வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, அதனால் நம்ம வாய்ஸ் இல்லாமல் வெறும் நான் இது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. இது என்னது? இது இந்த குட்டியாக இருக்குது. அந்த இதாட்டுக்கு ரொட்டாவேட்டராட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த குதிரை செக்ஷன். இப்போ தான் குதிரை லெஃப்ட்டு நம்ம திரும்பிங்க வேணும்னா பூரா குதிரை நிற்கிது பாருங்க, சின்ன குதிரைங்க. இதெல்லாம் சின்ன குதிரைங்க, இதை விட ஒன்று பெரிய பெரிய குதிரை எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. நான் காமிக்கிறேன் இருங்க. இதெல்லாம் வெறும் சிறுசு, இதெல்லாம் வெறும் சாம்பிள். இனிமேல் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்க, புறவுக்காலங்க ஒரு குதிரை இருக்குதுங்களா, இவருங்கெல்லாம் வண்டி இருக்குது. அப்போ என்ன வெயில் வேறு வண்டி நிற்கிது பாருங்க, குதிரை வண்டி. எல்லாம் பாதி குதிரை படுத்துருக்குது, பாதி குதிரை நின்றுட்டுருக்குது. ஹலோ, இது எப்படி இருக்குதுங்களா முடி மேலே? செம ஹேர் ஸ்டைலாக இருக்குது, செம சூப்பராக இருக்குது ஒவ்வொரு குதிரையும் பார்க்குறக்கு. ஆனால் போன வருஷம் கூட நான் வந்தபோது கடைசி நாள் வந்தங்காட்டி நிறைய குதிரையும் பார்க்க முடியாமல் போச்சுங்க. ஆனால் இந்த தடவை வந்து கண்டிப்பாக ஒன்றும் பண்ணல. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய குதிரை பார்க்கணும். இங்கே வருங்க, இதெல்லாம் குட்டி குதிரை. அடடா எத்தோடு இருக்குது பாருங்க. இங்கே ஒரு ஹேர் ஸ்டைலு. அதுக்குள்ள ஒருத்தர் பின்னாடி வேறு வந்து அவரும் கொஞ்சிட்டு போகிறாரு. அருமை. இங்கே பாருங்க, இந்த பக்கம் குதிரை தான் பூரா, எங்கே திரும்பினாலும் குதிரை தான். இந்த பூராமே குதிரை சந்தைக்கு தான் நம்ம உள்ள வந்திருக்குறோங்க. அதனால் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு குதிரை மட்டும்தான் இருக்கும், சின்ன குதிரையிலேருந்து பெரிய குதிரை வரைக்கும். ஆனால் சில குதிரையில் நம்ம ஒல்லியாகவும் இருக்குது, பாவம் ஏதோ சோறு இங்கே அது மாட்டி இருக்குது. அதுக்குள்ள நம்ம டிஎம்எஃப் பொறுத்தரு ஏகப்பட்ட டிஎம்எஃப் சந்தித்தோம். இப்போ என்னென்னா உங்களுக்கு பின்னாடி வந்து பாட்டு போட்டுக்கிறாங்க, அதனால் வந்து உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துறேனுங்க. ஏன்னா பாட்டு போட்டோம்னா பூரா ஒரே சத்தமாக இருக்குது, பூரா சினிமா பாட்டு போடுங்க, நம்ம அந்த இடத்துல பேச முடியல. இங்கே பாருங்கள் குதிரை வண்டி. அந்த இது பார்த்திங்கன்னா குதிரை கிட்டப்போ எப்படி மோந்து பார்க்குதுன்னு பையன். மீறின வேலை ஒவ்வொரு குதிரையுமே. ஆனால் நம்ம வேக்கானமாக தான் இருக்குதுங்க ஒவ்வொரு குதிரையுமே. சின்ன குதிரையிலேருந்து பெரிய குதிரை வரைக்கும், குட்டி குதிரையெல்லாம் வேறு இருக்குது. வெள்ளை, ப்ரௌனு, கருப்பு கலரு, ஏகப்பட்ட கலர் இருக்குதுங்க இதில். இங்கே பாருங்க, இது என்னது? ஏன்னா மண்ணை தோண்டிகிட்டு இருக்குது. முன்னாடி பார்த்திங்களா ஹேர் ஸ்டைலு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அருமை. ஆடாடா, இங்கே ஒரு குட்டி குதிரை. என்ன நீளம் இருக்குது பாருங்க இந்த குதிரை. இந்த பூரம் குதிரை பாருங்க, அடிக்கும் தலைக்கு. இது வந்து இங்கே நம்மளுக்கு இனத்துக்கு வடக்கு தெரியல, அதனால் நம்மளுக்கு ரைட் சைடு பூராமே குதிரை இது, லெஃப்ட் சைடு பூராமே மாட்டு சேர்ந்து இது போட்டிருக்குறாங்க. மாடும் இங்கேயும் கட்டி வச்சுருக்காங்க சில இடங்களில். வாங்க அதை அப்படியே காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த பக்கம் இருக்குது காளை மாடு இருக்குது பாருங்க, அப்படியே அதுக்குள்ளே நம்ம டிஎம்எஃப். நன்றி. ஏகப்பட்ட டிஎம்எஃப், உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் காங்கேயங்காலை. இங்கே வருங்க, அடாடாடா இவ்வளோ பக்கத்தில் தைரியமாக பிடிக்கிறோம். அது ஆள் இருந்தது, அதனால் தைரியமாக பிடிச்சோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கூண்டாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கூண்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் வந்து இது என்னது H1. இந்த மாதிரி ஒவ்வொரு குதிரை ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்க இதுக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் டான்ஸ் ஆடுற குதிரையெல்லாம் இருக்குது. இங்கே வருங்க, அடாடா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஜோ பேர், இதுக்கு பேர் ஜோ, இதுக்கு பேர் வேலன். செம்ம சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு குதிரையும் அழகழகாக. அப்புறம் உள்ளே வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுங்க, நான் அதை காமிக்கிறேனுங்க. இது வரும் இந்த கணுக்குட்டி ஒன்று, சின்ன கணுக்குட்டி. அப்படியே எங்கப்பா சூப்பர். இப்போ தான் வண்டியில் ஏற்றுறாங்களே நீ என்னைய கண்ணுக்குட்டி. அடுத்தது அப்படியே குதிரை தான் மறுபடியும். நான் அப்படியே வரிசையாக காமிச்சிட்டே இருக்கிறேன் பாருங்கள். இது பாருங்க சாப்பிட்ருக்குது பாருங்க. ஆனால் இந்த பச்சை புல்லு தான் அதிகமாக சாப்பிடுது, அதை வச்சுருக்குறாங்க, அதிகமாக போடுறாங்க. என்ன ஹைட்டுங்குது இங்கே பாருங்க. அதை விட இது கருப்பு வெள்ளை. அதுதான் குதிரையில் சுழியெல்லாம் பார்ப்பாங்களாம்மா, அப்புறம் இந்த காது பார்ப்பாங்களாம்மா. இது 9 சுழி பார்ப்பேன்னு சொன்னாங்க அப்போ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது. அதெல்லாம் பார்த்து நிறைய குதிரை வாங்குவாங்களாம்மா. குதிரைங்கிறதுல சாதாரண விஷயம் இல்லைங்களாம்மா அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் குதிரை பற்றி. உங்களுக்கு ஏதாவது குதிரையை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது அப்படியே இந்த பக்கம், இந்த பக்கம் ரைட்டில் ஃபுல்லாக அடிக்கும் தலைக்கும் போது நம்ம வந்து அப்படியே லெஃப்டில் போய்க்கிறோம். அடுத்தது தீரன்.
ஆட்டுக்குட்டியும் இருக்குது வருங்க. ஆடு தின்னுது. ஆட்டுக்குட்டியில் காது சோடு தொங்குது. இந்த ஆடும் அப்படி தான், அந்த ஆடும் அப்படி தான். அது பார்க்குறக்கு நல்லா பெரிய கிடா குட்டியாக இருக்குது. ஆனால் அந்த கிடா குட்டியும் காது அப்படி தான் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்க சோடு இருக்கும் பாரு. இதுங்க அப்படியே கொஞ்சம் சூம் பண்ணி காமிக்கலாம். ஐயா கொஞ்சம் தள்ளிங்க ஐயா. இன்னும் மேலே மூடி வெடியெல்லாம் கண்ணை மூடி இருக்குது. கீழே தாவக்கொண்டை தூங்கிட்டு இருக்குது. வேறு மாதிரி ஜீப்பு 2 ஜீப் நிற்கிது. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்றேனுங்க. ஏன்னா நிறைய பக்கம் பேச முடியாமல் இருக்குது லைவ் வாய்ஸில். என்னென்னா பாட்டு சவுண்டு சத்தம், அதனால் வந்து நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்காது, அவ்வளோ சத்தமாக இருக்குது. எல்லா பக்கம் மைக் செட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. அங்கே ஒருத்தர் குதிரை கேட்டு பயந்துட்டு போகிறார். நம்ம இங்கே பாருங்க தைரியமாக போய் தொடுவோம். எப்படிங்க முடி பார்த்தீங்களா? ஹேர் ஸ்டைல் அருமை அருமை சூப்பர். நான் கரெக்டாக நெத்தியில் வந்து ஒரு பொட்டு மாதிரி இருக்குது வெள்ளையா, நல்லாயிருக்கு. இது என்னது வெள்ளை குதிரை? ஒன்றும் குளிக்கலையே, அது நல்லா இருக்குது. இனிமேல் குளிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 2 குட்டி குதிரை. இது வந்து ஏஞ்சல் பாம். இங்கே வருங்க பையன், சின்ன பையனை பார்த்தீங்களா என்ன ஓடுற அப்படின்னு. இல்லை இன்றைக்கி சின்ன பையன் சின்ன பிள்ளைலாம் அவ்வளோ அசால்ட்டை போட்டு பாட்டை எழுதுகிறாங்க. இந்த பக்கம் பூரா மாடுங்க. அப்படியே வந்து ரைட்டை திரும்பணுங்களா. இந்த பக்கம் திரும்பினதுக்கப்புறம் ஐஸ் வண்டி வேறு இருக்குது. ஐஸ் இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். பூரா மாடு இருக்குது வேறு. அடாடாடாடாடா, ஏய் சின்ன மாடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இங்கே வருங்க கொம்பு சோடுன்னு மாடு காளை எல்லாமே கொண்டு வந்துருக்குறாங்க. இது வந்து நான் உங்களுக்கு வெறும் காமிக்கிறது குதிரை சைடுமே, இந்த சைடு தான் நான் இருக்கிறோம். அதுக்குள்ளேங்க இந்த இடத்துல பயங்கர சவுண்டாக பாட்டு பாடிட்டு இருக்குது. 1 1 2 அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல சவுண்டு வைக்கவே முடியல. அதனால் வாய்ஸ் ஓவரில் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்க, இவர் நம்ம டிஎம்எஃப் தான். அடாடா பார்த்தோன்னே வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். அவருக்கு தெரியும். அதுக்குள்ளே தண்ணி கேட்டேன். அதுக்குள்ளே மாப்பிள்ளையோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். சரி அப்படி கூட நின்று பேசிட்டுங்க. சரி அடுத்து போய் ஒன்று ஒன்றா பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். அவருடைய கிளாஸ்மேட்டு நம்ம டிஎம்எஃப். வந்தோடனே சொன்னார், அண்ணா நானும் டிஎம்எஃப் அப்படின்னு. அருமை. அப்படியே ஒரு குதிரையணி பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம். குதிரை மட்டும் இல்லைங்க, அந்த குதிரைக்கு தேவையான அந்த லாடம், இங்கே வர மாட்டுக்கு தேவையான அந்த சலங்கை சாட்டை மூக்கணாங்கயிறு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் வச்சுருக்குறாங்க. இந்த பக்கத்து சோடா கலர்லாம் போட்டிருக்குறாங்க. ஆனால் நிறைய கடைகள் இருக்குதுங்க சோடா கலருக்குன்னு. அப்புறம் புட் ஸ்டாலுன்னு தனியாக போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே வரும் சாட்டையெல்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்குது. ஒவ்வொரு சாட்டையும் சும்மா எடுத்து வாங்கினா அதுக்குள்ளே நம்ம டிஎம்எஃப் அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் மறுபடியும் பாட்டு வர்றோம். இதுதான் போனி குதிரைன்னு நினைக்கிறேன். குட்டி குதிரையாக இருக்குது. போனி இதுக்கு ஏன் போனின்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. போனி ஆகலையா, அதனால தான் கொஞ்சம் பேருக்கு மசரு பிடிச்சி இழுக்குது. இது இந்த குதிரை மேலையெல்லாம் போடுவாங்கள்லங்க, அந்த உட்கார்றக்கு. அப்புறம் கடிவாளம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் நைலான் கவுரு, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அது எனக்கு விஸ்கன்னு சொல்ல தெரியல உங்களுக்கு. லைனாக அப்படியே காமிச்சிட்டு போயிட்டுருக்கிறேன். இந்த பக்கம் ஒரு அருமையான வெள்ளை குதிரை ஃபுல் ஹைட்டில் இருக்குது. கொஞ்சம் நஞ்ச ஹைட்டு இல்லைங்க, அவ்வளோ ஹைட்டு. ஒரு ஆள் நிற்கிறாங்க, அந்த ஆளோடைய ஹைட்டுக்கு இருக்குது பாருங்க. அப்போ 6 அடி. அதுக்கப்புறம் இங்கே என்னமோ இருக்குது, தெரிய மாட்டேங்குது. இருக்குது அந்த ஹைட்டு பற்றலை. அதுக்குள்ளே நம்ம டிஎம்எஃப் ரைட் அவங்களுக்குள்ள ஒரு வணக்கத்தை போடுவோம். என்னமோ சதன்னு போட்டிருக்குது, தேவர்னு. இந்த குதிரையை எல்லா ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க.
சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அதுதான். நம்ம டீமாக எத்தனை பேர் சந்திச்சது என்றைக்குமே எனக்கு தோணுது நம்ம டீஎம்எஃப் தான் ரொம்ப சந்தோஷமே. இதுக்கு இந்த முடி வெள்ளையாக இருக்கிற வயசாகிடுச்சோ இந்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது ஸ்டைல் ஹேர் ஸ்டைலில் அட்டாட்டா இந்த ஷீப்பெல்லாம் வச்சு அழகாக சீவி கொடுக்குறாங்க. ஹேர் ஸ்டைல் செமையாக இருக்குது. இந்த ப்ரௌன் நல்லா ஃபுல் ப்ரௌனும் இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து உள்ளுக்குள்ளே கிரவுண்டுங்க. இந்த கிரவுண்டில் வந்து குதிரை ஓட்டலாம், குதிரை வண்டி ஓட்டலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பசங்க எல்லாம் எப்படி ஓட்டுவாங்கன்னு பாருங்க. அப்படியேங்க அப்பா நானே பார்த்து அசந்து போயிட்டுங்க. அவ்வளோ சூப்பராக ஓட்டுறாங்க பாருங்க இந்த பிள்ளைய. அட சூப்பர். அப்படியே கருப்பு குதிரை எப்படி பார்க்குறதே பாருங்க. உண்மையாலுமே இந்த குதிரையை நீ வருங்காலத்தில் கொஞ்சம் அழியாமல் பார்த்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் கையில் அது இருக்குது. இப்போ கூட ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல, அந்த அந்தியூர் தம்பி அவங்க சேனலுக்கு, ஆனால் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நானும் இப்போ சொன்னேன், காரில் நிறைய வந்துருச்சு. இனி வருங்காலத்தில் நிறைய கார்கள் வர வர இந்த மாதிரி குதிரை இதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய குதிரைகள் இருந்தது, குதிரை வண்டிகள் இருந்தது. நிறைய ஸ்கூலுக்கே வந்து குதிரை வண்டியில் போயிருக்கிறாங்க. நானே போயிருக்கிறேன் குதிரை வண்டியில். எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன பையனாக இருக்கும்போது. அந்த குதிரை வண்டியில் இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. அதனால் குதிரையாவது கொஞ்சம் அழியாமல் பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து இது வின்டேஜ் மாடலுக்காக வச்சுருக்கிறாங்க எல்லாருமே. அதனால் அந்த ஜென்சி கிட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த குதிரையெல்லாம் கொஞ்சம் அழியாமல் பார்த்துக்குங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் இன்றைக்கி ஃபுல்லாக லைவாக இவங்க ஓடுறது பிடிக்கிறதெல்லாம் காமிச்சிட்டுங்க. குதிரை டான்ஸ் ஒன்று வரும், அதை நான் காமிக்கிறேனுங்க. லென்த் ஷார்ட் கம் பண்ணிட்டாங்க. பாலு யூடியூப்காரன் வர சொன்னா வேலை முடிஞ்சா நீட்டாக எடுப்பேன். நம்மளுக்கு இன்னொரு தனியாக கால் போடுறது ஒரு 2000 ரூபாய்க்கு கொடுத்த பச்சம் எடுத்து போட்டுருவாங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா உங்களுடைய பெயர்? நான் ராம்குமார் பாலாஜிங்க. ராம்குமார் பாலாஜி, திருப்பூர். இந்த அந்தியூர் குருநாதசாமி கோவில் தேர் திருநாளுடைய செக்ரட்டரி. சரிங்க. எங்கள் தலைவர் வந்து குட்டிபாளையம் துரையண்ணன். சரி. எங்கள் துணைத் தலைவர் தேசகுமார் மற்றும் எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து பூபேஷ் மற்றும் சரவணன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களோட 2010 இந்த வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். 2010 அப்போ கிட்ட 16 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் இந்த அந்தியூர் குருநாதசாமி கோவில் தேர் திருவிழாங்கிறது வந்து திப்பு சுல்தான் காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற அற்புதமான தேருங்க. சரி. இதுல வந்து என்ன சிறப்புன்னா, திப்பு சுல்தான் வந்து அவரோட படைக்கலங்களுக்காக குதிரை இங்க வாங்கினாரு வித்தாருங்கிற வரலாற்று இது பாரம்பரியம் இருக்கு. சரி. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கூடிய ஒரே குதிரை தேர் இதுதான். வேற எங்கேயுமே, அதாவது திண்டுக்கல்ல ஒட்டஞ்சத்தில் நடந்ததுங்க, திருவண்ணாமலையில் நடந்தது. அதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு. ஏன்னா கார்கள் குதிரையோட தேவைகள் குறைஞ்சதுங்காட்டி காரு மற்ற மோட்டார் எல்லாம் வந்தங்காட்டி நம்ம இதை பற்றி பயன்படுத்துறது இல்லைங்க. ஆனால் இதை நாங்கள் சிறப்பாக வந்து 2010 பண்ணிட்டு இருக்கிறோம். அதுபோக நம்ம திருப்பூரில் வந்து திருப்பூர் ரைடிங் கிளப் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு அது கிட்டத்தட்ட 7 ஏக்கரா பூமி வாங்கி இதுக்கு தனியாக 140 பேர் சேர்ந்து அதை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது மாதிரி வந்து குதிரைகள் மேலே ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஃபைபர் செட்டு அந்த தகர செட் போட்டு இங்கே பண்ணியிருக்கிறோம். அது பின்னால் நீங்கள் பார்க்குறது வந்து ரைடிங் கிரவுண்டு ரைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் காமிங்க. அடுத்த ஜென்ரேஷன் மேலே லைஃப் ஸ்டாக் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் வரணும். கண்டிப்பாக. இது வந்து
எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணக்கூடிய அருமையான ஸ்போர்ட்ஸு. கண்டிப்பாக இதில் 80 வயசு ஆனாலும் சரி ஒலிம்பிக் வரைக்கும் போய் வின் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்போர்ட்ஸ். நீங்கள் ஒரு மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கும். ஆமாம். இது இந்த குதிரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு குதிரை தான் 50%. ஜம்பிங் பண்ணாலும் சரி, ரைடிங் பண்ணாலும், என்டியூரன்ஸ் போட்டாலும் குதிரையோட பர்ஃபார்மன்ஸ் பாதி, ரைடர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பாதிங்க. அப்போ வந்து ஏஜ் ஃபேக்டர் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஏஜ்லேயும் கூட நம்ம எந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இன்றைக்கும் மெட்ராஸ் ரைடிங் கிளப்பில் 70 வயசு உண்டான நண்பர் ஒருத்தர் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குதிரை ஓட்டுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு உண்டான என்டியூரன்ஸ் பவர் இருக்கிறது. இந்த பர்டிகுலர் இந்த ஹார்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த குதிரை பேர், இதனுடைய பிரீட் இதெல்லாம் சொல்லுங்க. இது வந்து 2019 நாங்கள் பாதல் ஸ்டேட் ஃபார்ம் பஞ்சாப் டெப்டி சிஎம் அவர்கிட்ட இருந்து வாங்கினாங்க. 2019 புஷ்கர் ஃபேர்ல வாங்கினாங்க. சரி. இதனோட பேர் வந்து அர்ஜுனுங்க. AS1 அப்படின்னு சொல்லுவாங்க. AS1 அர்ஜுனுங்க. சரி. AS1 அர்ஜுனுங்க 2019 வாங்கினோம். இதனோட குதிரை இருக்கிற சிறப்பு வந்து இது பேர் நொக்ரா பிரீடுங்க. சரி. இந்த பாடியில இந்த எலும்போக்கத்துல இந்த தேர்காட்டுல குதிரை இல்லைங்க. இந்த நொக்ரால இந்த பாடி அந்த இந்த போன் ஸ்ட்ரென்த் இதுல வெயிட்ல நொக்ரா பிரீடு எங்க வேணா செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இதுல வந்து ரொம்ப டீடைலா தெரிஞ்சவங்க வந்து சில மைனஸ் சொல்லுவாங்க. பட் இந்த ஹார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி வெயிட்டுக்கு இந்த எலும்பூக்கம் இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஹார்ஸ் கிடையாது. நொக்ரா ஹார்ஸ் நொக்ரா ஸ்டாலியன். இதுல குதிரையிலே நிறைய வெரைட்டி இருக்குதுங்களா? மார்வாரியில நிறைய இருக்கு. கலர் வைஸ் இருக்கு. பஞ்ச கல்யாணி இருக்கு, பிளாக், அப்லக்னு சொல்லுவாங்க, கருப்பு சட்டை, சிவப்பு சட்டைம்பாங்க, நிறைய இருக்கு. ஒவ்வொன்று சிந்தி ஹார்ஸ் இருக்கு, மார்வாரி இருக்கு, நம்ம காங்கே மாடு மாதிரியே மலமாடுன்னு சொல்ற மாதிரி இங்க வந்து ஹார்ஸ்ல நிறைய இருக்கு. பட் இந்த அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு எந்த வருஷம் இல்லாம இந்த கடந்த 2-3 வருஷமா நார்த் இந்தியால இருந்து பையர்ஸ் வராங்க. எப்பவுமே நாமவே நார்த் இந்தியால புஷ்கருங்க, மற்ற மகாராஷ்டிரா, மற்ற பஞ்சாப்ல எல்லாம் போய் குதிரை வாங்குவோம். ஆனா இன்னைக்கு வந்து நான் அப்படியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய குதிரை வாங்கி நல்லா ப்ரீட் பண்ணி பழகி இன்னைக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10-15 பேர் வந்து நம்மகிட்ட தமிழ்நாட்டில் குதிரை வாங்கி போற அளவுக்கு நம்ம நல்ல பிளட் லைன்ல குதிரை உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல. அதனால வந்து காங்கிய மாடு அழியக்கூடாதுன்னு ஒரு டீம் வேலை செய்யற மாதிரி இங்க அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு நாங்க ஒரு குதிரை அழியக்கூடாது, கண்டிப்பா அழியக்கூடாது. இது அழியவும் அழியாது. காலத்துக்கு எங்களோட தான் இருக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நிறைய கொடுத்தீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா காய் கடிச்சு வச்சு ஞாபகத்துக்கு சாப்பிடுது. நைட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்புறம் நம்மளால நடத்துறதுக்கு சிரமமா போயிருங்க. நொக்ரா 2 டீத் கோல்டு கேட்டகரியில் இன்னும் 3 குதிரைகள் வர வேண்டியது இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் இது வந்து மாடு பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்குது. நானே முதல் தடவை இப்போ தான் பார்க்குறேங்க. ஒவ்வொரு மாடு எப்படி இருக்குது பாருங்க. அந்த திமிழெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. மேலே எனக்கு என்ன பார்த்தா அந்த முதல் மாடு வந்து பாருங்க பெருசு. அது பீகார் மாடாட்டு இருக்குது. இதெல்லாம் மேலே கொஞ்சம் நம்ம ஊர் மாடாட்டு தெரியுது. இது காலையிலேயே பல வகை இருக்குதுங்களாம்மா. அது வேறு ஒரு நாள் கண்டிப்பாக அது வீடியோ போடணும். டிஎம்எஃப் கேட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். இங்கே பாருங்க ஒரு ஃபேமிலியே நம்ம டிஎம்எஃப் அதை முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஜீப் இப்படிலாம் நிற்குதுங்களா. இங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்க மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ஒத்த மாட்டு வண்டி, ரெட்டை மாட்டு வண்டி, அங்கே பாருங்க கட்டை வண்டி, மாட்டு வண்டியிலேயே ரெட்டை மாட்டு வண்டி, அப்புறம் ரேக்லா வண்டி, அப்புறம் குதிரை வண்டி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வித்தியாசமும் இருக்குதுங்கண்ணா. கீழே வந்து 4 சக்கரம் வச்சு வச்சுருக்குறாங்க. இது சும்மா அப்படியே நிற்க வச்சுக்கலாம். எங்கேயாவது வீட்டில் பெரிய பெரிய வீட்டில் இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வைக்கிற இடத்துல நிற்க வச்சுக்கலாம்.
ஒரு ரெட்டமாட்டு வண்டி, இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, எதுக்கு கடைசியாக நம்ம வெளியே வரும்போது ஒரு காமிச்சிலங்க பார்த்திங்களா மேகம், அதுக்குள்ளே இடையில வேறு மழை பெஞ்சுதுங்க. ஒரு 4 தூரல் போட்டுச்சு சடன்னு, அப்புறம் 1/4 மணி நேரத்துக்கு நின்று போச்சு. அப்புறம் பெருசாக மழை இல்லை. அருமையான ஒரு மாலை மங்கம் வேலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு இடம் பார்க்குறக்கு ராட்டினத்தூரியில் லைட்டு போட்டாங்க, கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து லாங் ஷாட்டில் பார்க்குறக்கு. சரி, கடைசியாக உங்களுக்கு ஒருக்க அப்படியே வெளியே வந்துட்டு காமிச்சிடலாம். இப்போ நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டுருக்குறோம். கூட்டம் பாருங்கள், எள்ளு போட்டால் எண்ணெய் ஆயிரும், அந்தளவுக்கு கூட்டம். ஜேன்னு அப்படியே சுற்றி காமிக்கிறோம் ஃபுல்லாக. கூட்டத்தை பார்த்திங்கன்னா கண்ணு கெட்டின வரைக்கும் மனித தலைகள் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு சரியான கூட்டம். அதுக்கப்புறம் மக்காச்சோளம் ஒன்று ஓட சொல்லிங்க. நல்லா கிளைமேட் வேறு, மணி 6 ஆகி போச்சு சொல்லுங்க. கரெக்டாக பொழுது விழுந்தது. நல்ல கொஞ்சம் வாய்க்கு நோக்கமாக உணர்த்தியாக அப்படியே மக்காச்சோளத்தை லைட்டாக கரு விட்டுங்க. அதுக்கு மேலே லைட்டாக உப்பு மல்லி போட்டு லைட்டாக எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சிக்கு அதை கொடுத்தாங்க. சரி, நம்ம ஊட்டம்னே நல்லா இருக்குது. போகலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே முடிந்தது, சிறப்பாக முடிந்தது. என்ன வெயிலுங்க, உங்கள் வீட்டு வெயிலா எங்கள் வீட்டு வெயிலா, அப்பா அப்படி ஒரு வெயில். ஆனால் மழை நின்னதுக்குங்க இந்த சூட்டை கிளப்பி விட்டுருச்சு. அப்படியே நடந்து பார்க்கிங்கு வந்துட்டோம். பார்க்கிங்கை நம்பி கிடக்கும். இந்த நம்ம பார்ச்சுனர் இதில் தான் வந்திருந்தேங்க. சின்ன மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளை, நம்ம தங்கச்சி, நம்ம வீட்டில் நான் 5 பேர் மொத்தமாக. இது பாருங்க, அப்படியே பாருங்க, சுற்றி காமிக்கிறோம் பாருங்க. இது வெறும் இந்த பக்கம் மட்டும்தான், நம்ம முன்னாடி நிறுத்தணும் கரெக்டாக இடம் கிடச்சிதுன்னு சொல்லி. இதுலேருந்து இன்னும் உள்ளே அடிக்கும் தலைக்கு இருக்குதுங்க, அது கிடக்குது. அது இன்னும் 1000-2000 அடிக்கு மேலே அப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டுருக்குது பார்க்கிங்கு. சரி, இந்த அந்தியூர் தேர் திருவிழா எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.